Subject name software engineering, topic testing. See this picture, software testing strategies and approaches. Presented by Dr. M. Indumadi, Assistant Professor and Head of Computer Science Department, Joseph Arts and Science College, Tirunavalur. First one, software testing strategies. There are different types of software testing strategies. First one, a strategy approach to testing. Testing strategies for conventional software. Third one, test strategies for object-oriented software. Validation testing, white box testing, basic path testing, black box testing, system testing. First one, a strategies approach to testing. What is testing? A testing is a technical review. அதாவது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபார்மல் டெக்னிக்கல் ரிவ்யூஸ் தான் இஸ் கால்டு டெஸ்டிங்ஸ். இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறீங்க, அது கரெக்டானு சொல்லி நாமளே சொல்ல முடியுமா? நோ வே இல்லையா? அது வந்து ஃபார்முலாக வந்து டெக்னிக்கல் ரிவ்யூஸ் பண்ணி உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கணும். இட் இஸ் கால்டு டெஸ்டிங். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய என்டையர் கம்ப்யூட்டர் தான் வந்து பேஸ் பண்ணியிருக்கணும். இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டெஸ்டிங் டெக்னிக்கான ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வந்து டைம்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்டிங் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஒரு தனித்தன்மையாக இருக்கணும், டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து எவாலுவேட் பண்ணுறாங்கன்னா ஹவு டு எவாலுவேட், எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்க? அது ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி எப்படி எவாலுவேட் பண்ண முடியும்? அதாவது அதுக்கு பிளகரிசம் அப்படின்ற ஒரு டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற கான்செப்ட் வந்து ஒரிஜினலா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இது சேம் கான்செப்ட் தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்லையும். நீங்கள் பண்ணுற கான்செப்டை கிரியேட் பண்ணுற சாஃப்ட்வேரை டெக்னிக்கல் ரிவ்யூ வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெஸ்டிங், செகண்ட் வந்து டீபக்கிங். டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் அதாவது ஒரு எவாலுவேஷன்ஸ், உங்களோட ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு எவாலுவேஷன்ஸ் தான் டெஸ்டிங். டீபக்கிங்ன்றது ஒரு ஸ்மால் செக்கிங் எரர், அதாவது உங்களுக்கு எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து டீபக்கிங். ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் வேலிடேஷன்ஸ், 2 மெத்தட்ஸ் வந்து டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணுறோம். இந்த டெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா ஆர் தி அல்காரிதம் கோடட் ஆர் கரெக்ட்லி, அதாவது கரெக்டான வந்துட்டு ஒரு அல்காரிதம்ஸ் வந்து நீங்கள் கோட் பண்ணணும் இந்த வெரிஃபிகேஷன் டெஸ்டிங்கில். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர், ஒரு கரெக்டான ஒரு சாஃப்ட்வேர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபை ஃபங்க்ஷனோ இல்லை அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபை அல்காரிதனோ கிரியேட் பண்ணுறது தான் வெரிஃபிகேஷன்ஸ். வேலிடேஷன்ஸ் அப்படின்னா அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ்க்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸு, அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, எந்த பிளேஸில் போட போகிறீங்க, அதுக்கு என்னென்ன வந்து சிஸ்டம் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து வேலிடேஷன் சொல்லுவாங்க. வெரிஃபிகேஷன்ஸ் ஆர் வி பில்டிங் த ப்ராடக்ட் ரைட், வேலிடேஷன்ஸ் ஆர் வி பில்டிங் த ரைட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசிங் தி சாஃப்ட்வேர் டெஸ்டிங். அதோட சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் தி சாஃப்ட்வேர். ஒரு உடையாத ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ பிரேக்கிங் தி சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காமன் மிஸ்கான்செப்ஷன்ஸ், எதுவுமே வந்துட்டு ஒரு ராங்கான வந்துட்டு ஒரு டெவலப்பிங் எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுடைய டெஸ்டிங்கில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்டு ஓவர் த வால், அதாவது வால்ன்றது ஒரு சுவர், ஒரு வாலில் உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு வால்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஒரு சுவரில் ஒரு தூக்கி எறியப்பட்ட ஒரு பொருள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ராங்கான ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா இட்ஸ் சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? தூக்கி எறிஞ்சிருவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராஜெக்ட் வந்துட்டு ப்ளஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட எவாலுவேஷன் வந்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்களே வந்துட்டு ப்ளஸ் வந்து ரெடி பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் எவாலுவேஷன் நீங்களே வந்து பிஃபோராக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வந்துட்டு வேலிடேஷன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேரை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் டெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஹெரண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகாது, ஒரு சேம் எரர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகாது. இந்த டெஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்டிங்,
இன்டகிரேஷன் டெஸ்டிங், வேலிடேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேருக்கான எதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சோர்ஸ் கோட் தான். நீங்க ஒரு சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கோட் வந்து ரைட் பண்ணணும். அந்த சோர்ஸ் கோட் தான் நீங்க வந்து ப்ரோக்ராமிங் கோடுன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அதான் இட் இஸ் கால்டு யூனிட் டெஸ்டிங். செகண்ட் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னா, அதாவது ஒரு டிசைன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். டிசைன் ஆகட்டும், இல்ல வந்து அதோட ஆர்க்கிடெக்சர் ஆகட்டும், 2 சேம் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? டிசைன் அண்ட் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னா, ஒரு ப்ளூ பிரிண்ட். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி பண்ண போறீங்கன்னா, அதுக்கான வந்து ப்ளூ பிரிண்ட். அத வந்து ஃபோக்கஸ் பண்றது தான். டிசைனையும் பிளஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஆர்க்கிடெக்சரையும் ஃபோக்கஸ் பண்றது தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங். வேலிடேஷன் டெஸ்டிங் அப்படின்னா வந்துட்டு, அதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண போறீங்கன்னா, அதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங்னா அதுக்கான சிஸ்டம் காம்போனன்ட்ஸ், அதுக்கான சிஸ்டம் எலமெண்ட்ஸ் தான் வந்து கால்டு சிஸ்டம் டெஸ்டிங். This is architecture of testing strategy. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சிஸ்டம் இன்ஜினியரிங். சிஸ்டம் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கான டிசைனு, அதுக்கான கோடு வந்து ரைட் பண்ணணும். யூனிட் டெஸ்டிங்னாலும் சேம் வந்து கோடு தான், சோர்ஸ் கோடு தான். நெக்ஸ்ட் இன்டிகிரேஷன் டெஸ்டிங், அப்புறம் வேலிடேஷன் டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் வந்து சிஸ்டம் டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் வேலிடேஷன் டெஸ்டிங். வேலிடேஷன் டெஸ்டிங்ன்றது இன்டெகிரேஷன் டெஸ்டிங் தான் இஸ் ஆல்சோ கால்டு. இது வந்து யூசர் விசிபிள் ஆக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு யூசருக்கான ஒரு கரெக்டான ஆக்ஷன்ஸ் மேக் பண்ணுறது தான் இந்த வேலிடேஷன் டெஸ்டிங். அதாவது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு வேலை கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் டெஸ்டிங் தான். ஏன் அப்படின்னா இதில் வந்து தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் வந்து டெஸ்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலிடேஷன் கிரிட்டீரியாவில், அதாவது டெமான்ஸ்ட்ரேட் கன்ஃபர்மேட்டிவ் வித் ரெக்யர்மெண்ட். உங்களுடைய வந்து டெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யாராலையும் வந்துட்டு ஒரு ஒமிட் பண்ண முடியாத ஒரு கரெக்டான ஒரு ரெக்யர்மெண்ட்ஸாக இருக்கணும். ப்ளஸ் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் வந்து கரெக்டான வேலை வந்துட்டு நீங்கள் கொண்டு போகணும். தேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், டாக்குமெண்டேஷன் இஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய டாக்குமெண்டேஷன் இஸ் கரெக்டாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் டெஸ்டிங்கு. ப்ளஸ் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து எரர் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கணும். த லாஸ்ட் ஒன் வந்து உங்களுடைய வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இது அக்செப்டட் கூடியதாக இருக்கணும். இதை வந்து வேலிடேஷன் டெஸ்டிங். இந்த வேலிடேஷன் டெஸ்டிங் நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்டேஷன்ஸில் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இதில் நீங்கள் செக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் உங்களுடைய வந்துட்டு டெஸ்டிங் வந்துட்டு உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்றத இந்த வேலிடேஷன் டெஸ்டிங் வந்துட்டு நீங்கள் ஒரு 80% வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கான்ஃபிகரேஷன் ரிவ்யூ பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய வந்து எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் ரிவ்யூ தான் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பீட்டாக்கு ஒன்று ஆல்ஃபா டெஸ்டிங். ஆல்ஃபா டெஸ்டிங்ன்றது வந்துட்டு இது ஒரு என்விரான்மெண்ட், கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் தான். இது வந்து நேச்சுரலாக நம்ம செட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணணுன்றது. பீட்டா டெஸ்டிங்ன்றது உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு டாக்குமெண்ட்டாகவே நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாகவே நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். பீட்டா டெஸ்டிங்ன்றது நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் 90% டெஸ்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க கரெக்டாக அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ இந்த பீட்டா டெஸ்டிங், ஆஃப்டர் பீட்டா டெஸ்டிங் இஸ் கம்ப்ளீட். இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஃபார் ரிலீஸ், ப்ராப்பரான ஒரு சாஃப்ட்வேரை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் டு என்டையர் கஸ்டமர் பேஸ். கஸ்டமர் எந்த மாதிரியான வந்து ஒரு பேஸ் பண்ணி கேட்குறானோ அதுக்கான வந்துட்டு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை ரிலீஸ் பண்ணிடலாம் இந்த சுச்சுவேஷன்ஸில். பீட்டா ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் பீட்டா டெஸ்டிங். தென் நெக்ஸ்ட் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிளாஸ் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ 2 வேஸாக வந்து கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், செகண்ட் வந்து கிளாஸ் பாக்ஸ் டெஸ்டிங். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அந்த மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணுற மாடியூல்ஸு அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சும். செகண்ட் வந்து அதுக்கான லாஜிக்கல் டிசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணுவாங்க. ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு லூப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் த லூப் கம்ப்ளீஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களோட டேட்டா, இன்டர்னல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வேலிடேஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கால்டு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து பேசிக் பாத் டெஸ்டிங். அதாவது பேசிக் பாத் டெஸ்டிங்ன்றது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் டெக்னிக்ஸ் தான். இது வந்துட்டு இது கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜரல் டிசைன், உங்களோட டிசைனோட கரெக்டாக வந்து ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்களான்றது இந்த கிராஃபிக்கல் மெத்தடை வச்சு நீங்கள் வந்து டெஸ்டிங்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்கல் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிராஃபிக்கல் நோட்டேஷன்ஸ் தான் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஓகேங்களா. இட் இஸ் கால்டு உங்களை வந்து
ஒரு ஃப்ளோ வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணது தான் கிராஃபிக்கல் நோட்டேஷன். இட் இஸ் கால்டு கிராஃப்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், இதான் ஒரு கிராஃப், இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ட் ஃப்ளோ ஆஃப் கிராஃப். இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏரோ மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஏரோஸ் கால்டு எட்ஜஸ். ஒவ்வொரு ஏரோஸும் வந்து கால்டு எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து லிங்க்னு சொல்லுவாங்க. இந்த லிங்க் தான் வந்து ரெப்ரசன்ட் ஆஃப் த கண்ட்ரோல்ஸ். இந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் தான். இந்த ஏரோ மார்க் தான் லிங்க்னு சொல்லலாம், எட்ஜஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஃப்ளோ கிராஃப் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சர்க்கிளையும் வந்து ஒவ்வொரு நோட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு சர்க்கிளும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா மோர் ஆக்ஷன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு ஏரியாஸும் வந்துட்டு ஒவ்வொரு எட்ஜஸ் சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எட்ஜ், லாஸ்ட் எட்ஜ், இந்த ஒவ்வொரு எட்ஜஸையுமே கால்டு ரீஜியன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து இந்த ப்ரிடிகேட் நோட் இஸ் எ நோட் கண்டெய்னிங் ஏ கண்டிஷன்ஸ். இதுல வந்து ஒரு ப்ரிடிகேட் நோட் இருக்கும். அதுதான் வந்து எல்லா கண்டிஷன்ஸும் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிடிகேட் நோட். Next, black box testing. Black box testing is also called behavioral testing சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த black box testing தான் to find out the error. உங்களுடைய டெஸ்டிங்கில் என்னென்ன எரர் இருக்குது, அதாவது இன்கரெக்ட் ஆர் மிஸ்ஸிங் ஃபங்க்ஷன்ஸ், ஏதாவது வந்து உங்களுடைய டெஸ்டிங்கில் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா உங்கள் சாஃப்ட்வேர் க்ரியேஷன்ஸில், அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் எரர்ஸ், ஏதாவது வந்து இன்டர்ஃபேஸில் ஏதாவது எரர் க்ரியேட் ஆகிருக்கா, அப்படி இல்லை உங்களுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ஏதாவது எரர் இருக்கா, இல்லை உங்களை எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ணுறதுல ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது இந்த black box டெஸ்டிங் தான். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பிஹேவியர் ஆர் பர்ஃபார்மன்ஸ் எரர். நீங்கள் ஏதாவது ஒரு பிஹேவியர்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு ஏதாவது கோடிங் ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கோடிங்ஸில் ஏதாச்சும் எரர் இருக்கா, இல்லை உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது எரர் இருக்கா, அதாவது நீங்கள் இனிஷியல் பண்ணுற இடத்துல ஏதாவது டீபக்கிங் பண்ணிருக்கீங்களா, இல்லை டெர்மினேட் பண்ணுற இடத்துல ஏதாவது எரர் பண்ணியிருக்கீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து வேலிடேஷன்ஸ் ப்ளஸ் செக்கிங் பார்த்தீங்கன்னா black box டெஸ்டிங் தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.